கத்துற சத்தம் கேக்கு. வீட்டுக்குள்ள வந்துட்டு போல. இந்த பிள்ளைங்க அதை துரத்துறாளுகளா? எப்பா சோனி சத்யா இந்த கோழியை விரட்டுங்கடி. ச்சு, கோழி உள்ள வந்துட்டே இருக்குது. எத்தனை முறை வளர்க்குறது? ஏட்டி சோனி என்ன தடி திங்க? எனக்கு கொஞ்சம் தா. ஏடி சிப்ஸ் திங்க வேணுமா? என்னது சிப்ஸா? அப்பா சிப்ஸ் வாங்கிட்டு வரலையே. இவ எங்க இருந்து எடுத்துருக்கீங்க? ஏட்டி நில்லு. ஒருவேளை நாம ஒளிச்சு வச்சதை எடுத்து கண்டுபிடிச்சிருப்பாளோ? அதைத்தான் எடுத்து திங்கான்னு நினைக்கேன். நான் போய் ஒளிச்சு வச்சதை பார்க்குறேன். கபோர்டில் மட்டும் இல்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவளுக்கு. கபோர்டெல்லாம் மூடித்தானே இருக்கு. இவ எங்க இருந்து எடுத்தானே தெரியலையே. ஒருவேளை இப்போ அம்மா வாங்கியிருப்பாங்களோ? எதுக்கும் போய் அம்மாவை கேட்போம். ஒருவேளை இந்த கல்லியை நம்ப முடியாது. நம்ம கபோர்ட்ல இருந்து எடுத்து தின்னுட்டு அதை சத்தம் இல்லாமல் மூடி வச்சிருப்பா. எதுக்கும் நம்ம திறந்து பார்த்துட்டு போவோம். அச்சச்சோ சிப்ஸை காணலை. இவ தான் எடுத்திருக்கா இந்த கள்ளி. அப்பவே எனக்கு தெரியும் இவ தானே. ஏன்டா இவ இப்படி பண்றாளோ? இந்த அம்மிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவளுக்கு இன்னைக்கு அட்டி வாங்கி கொடுக்காம விடக்கூடாது. இது வாரேன். எம்மா 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 கூப்பிடுறேன்லம்மா. ஏன்டி இப்ப இப்படி கிடந்து அலறிக்கிட்டு இருக்க? எம்மா அப்பா வாங்கி தந்த சிப்ஸை நான் ஒளிச்சு வச்சிருந்தேம்மா. அவளத்தையும் அவ எடுத்து தின்னுட்டாமா. சிப்ஸா? ஏன் சிப்ஸ்னா உனக்கு என்னன்னே தெரியாதோ? இப்ப நான் சொல்லும் போது மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துக்க. ஏட்டி சிப்ஸ் அப்பா எப்படி வாங்கி தந்தாங்க? அதை தாண்டி சொன்னேன். அம்மா வாங்கிட்டு வந்து 2 வாரம் இருக்குமா. 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதை உங்களுக்கு பங்கு வச்சேன் தெரியுமா? அதுதாம்மா நான் பத்திரமா எடுத்து கபோர்ட்ல வச்சிருந்தேன். அதை எடுத்துட்டாமா அவ. ஏட்டி 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கினதையா இப்ப கேட்க? அது எவ்வளவு நாள் வச்சிருந்தா என்னத்துக்குடி ஆகும்? நமத்து போலியாடி? அம்மா நான் நல்ல கவர் போட்டு 2-3 கவர் போட்டு கட்டி நம்ம பத்திரமா வச்சிருந்தேம்மா. நமத்தெல்லாம் ஒன்றும் போகலம்மா. அவ எடுத்து சாப்பிட்டாமா. சரி சரி இதுக்கா